எதெல்லாம் தங்க நகை, எப்படி எல்லாம் கடன் வாங்கலாம் அப்படிங்கறத ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை வந்து ரூல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து தங்க நகைன்னா கோல்டு ஜுவல் மட்டும் இல்லாம பேங்க்ல வாங்கின காயின்ஸ் அண்ட் பார்ஸ், அது தவிர இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், கோல்டுல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்ட் பிளஸ் அது மாதிரி வந்து புல்லியன் எல்லாத்தையும் வச்சு ஒரு அன்பினிஷ்டு, ஹாஃப் பினிஷ்ட் ஆர் செமி பினிஷ்ட் கோல்ட கூட நம்ம வச்சு கடன் வாங்கலாம். இன்னைக்கு வந்து அது எல்லாமே டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்ற ஒரு ஜுவல்லரி அது நல்ல முழுமையா வேலை செஞ்சு அது நல்ல அழகான ஜுவல்லா இருக்கிற ஜுவல்ல கொண்டு வந்து கொடுத்தா கடன் தருவாங்க. அல்லது காயினா இருந்தா நிச்சயமா அது பேங்க்ல பர்ச்சேஸ் பண்ண வித் சர்டிபிகேட்டோட அந்த காயினுக்கு மட்டும்தான் நாளைக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்க முடியும். ஆஸ் பர் த நியூ டிராஃப்ட் படி, RBI டிராஃப்ட் படி. அதனால மற்ற ஃபார்ம்ஸ்ல எல்லாம் கோல்ட வச்சுக்கிறதுனால லிக்விடேஷன் பண்ணி லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், சேல் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்ன பண்ணலாம், நல்ல விலை வந்துருச்சு நம்ம விற்கலாம். அது போய் என்னத்துக்கு கடன் வாங்கணும்? ஏற்கனவே அது வந்து அதை வாங்கினதே விற்கிறதுக்காக வாங்கினது போய் எதுக்காக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். ஸோ அதனால நம்ம வந்து இடிஎஃப் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற கோல்டெல்லாம் ஸ்ட்ரைட்டா வித்து பணம் வாங்கிட்டு போயிடலாம். நமக்கு பிரச்சனை என்ன, இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரிஸ் தான் அல்லது காயின், இது என்ன பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிபிகேட்டோட நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா 75% லோன் கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன ரூல் படி. ஸோ அதனால நீங்க வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே வித் சர்டிபிகேட்டோட பியூரிட்டியோட நம்ம கரெக்டா இருந்துச்சுன்னா 22 கேரட் அண்ட் எபோவ் உள்ள அந்த பியூரிட்டிக்கு கண்டிப்பா கோல்ட் லோன் பேங்க்ல கொடுப்பாங்க, மற்றதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. அதனால அதுக்கும் நம்ம தயாராகலாம் இல்லை.